தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும். 1 யோவான் 2:5 அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுளின் அன்பை நம் வாழ்வில் முழுமையாக அனுபவிக்க அவருடைய வசனத்தை கைக்கொள்வது அவசியமாக கருதப்படுகிறது. நாம் உண்மையில் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா என்பதை அவருடைய வசனத்தை கைக்கொள்வதன் மூலமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் ஆலோசனைகள் மூலமும் நாம் கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை அறியலாம். நம் வாழ்வில் வெறும் வார்த்தையில் மட்டும் அன்பு கூறாமல் அவருடைய கற்பனைகளை செய்தே நாம் மெய்யான அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அதை உணர்ந்து வாழ்வோம். அவருடைய திருக்கரத்தில் நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நம் வாழ்வில் தேவ அன்பு நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியின் ஆலோசனையையும் வழி நடத்துதலும் பெற தேவ வசனத்தை, அவர் வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிப்போம். தாவீது ராஜா சொல்வது போல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம் வாழ்வில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அதை நம் வாழ்வில் முழுமையாக பயன்படுத்தி கர்த்தருடைய வழியில் நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நீதியின் பாதையில் பரிசுத்தத்தில் நிலைநிற்போம். வேத வசனம் மன மகிழ்ச்சியை தருகிறதாக இருக்கிறது. நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து தாழ்மையோடு அன்போடு தேவனின் சித்தம் செய்வோம். மற்றவர்களையும் அவருடைய அன்பில் அரவணைப்போம். ஆமீன்.